வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் அறிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் தமிழகம் நோக்கி நகரக்கூடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் அறிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இந்த அறிவிப்பு குறித்த கூடுதல் விவரங்கள். கற்பகம், தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தற்போது காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 மணி நிலவரப்படி வங்கக்கடல்ல உருவாகி இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மத்திய மற்றும் தெற்கு வங்கக்கடல் ஆகிய பகுதிகளில் உருவாகி இருக்கிறது என்பதனை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது மேலும் மேற்கு வடமேற்கு நோக்கி அடுத்த 2 நாட்களில் வலுப்பெற்று நகரக்கூடும் என்றும் இதனுடைய தாக்கம் என்பது அடுத்த 2 நாட்கள்ல தமிழகத்திற்கு ஒரு மிக கனமழை வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே 17, 18 ஆகிய இந்த 2 நாட்களும் தமிழகத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடைந்து அடுத்த 2 நாட்கள்ல மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி தமிழக கடலோர பகுதிகளில் கரை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில நாளை மறுதினம் ஆகிய இந்த 2 நாட்கள்ல தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் என்பதைதான் தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று மேலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மாறினால் இந்த ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை ரெட் அலர்ட் எச்சரிக்கை வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் கூட இருப்பதாக தெரிகிறது. வடகிழக்கு பருவமழை ஆரம்பம் முதலே தீவிரமாக இருந்து வரக்கூடிய சூழல்ல வங்கக்கடல்ல அடுத்தடுத்து ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி கொண்டே இருப்பதும் தற்போது இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடல்ல உருவாகி இருப்பது தமிழகத்திற்கு 2 நாட்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. கற்பகம், நன்றி சிவா.